சொக்கப்பனை ஏன் கொளுத்தப்படுகிறது? கார்த்திகை தீபத்தின் பின்னால் இருக்கும் ரகசியம். சொக்கப்பனை என்றால் அனைவருக்கும் சட்டென்று நினைவிற்கு வருவது கார்த்திகை திருநாளில் சிவா, விஷ்ணு ஆலயங்களின் முன்னர் காய்ந்த பனையோலையால் வேய்ந்த தீபஸ்தம்பம் தயார் செய்து சுவாமியை, பெருமாளை எழுந்தருளச் செய்து தீபஸ்தம்பத்திற்கு எரியூட்டுவதுதான். இந்த பனைமரத்தின் பயன்களை சொல்லி மாளாது. அதன் ஒவ்வொரு பகுதியும் நமக்கு தேவையான பொருட்களாக இருக்கின்றன. முக்கியமாக அந்த காலத்தில் பனைமரத்தினை அறுத்து களிகளாக செய்து அதை உத்திரங்களாக அமைத்து வீடுகளை கட்டினர். அதன் ஓலைகளை கூரையாக வேந்தார்கள். முக்கியமாக அதன் ஓலைகளை ஓலைச்சுவடிகளாக பயன்படுத்தினர். கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்கு ஆற்றியது அந்த ஓலைச்சுவடிகள்தான். அந்த ஓலைச்சுவடிகள் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. மேலும் அந்த பனை ஓலைகளைக் கொண்டு வீசரிகள், பைகள், கூடைகள் போன்றவையும் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. பனம் நுங்கு, பனங்கிழங்கு, பனம்பழம், பனங்கற்கண்டு, பனங்கருப்பட்டி போன்றவை உண்ணும் பொருளாக இருக்கின்றன. இப்படியிருக்க இருப்பிடத்திற்கும் உண்ணும் உணவிற்கும் அடிப்படை காரணியாக பனைமரம் விளங்குவதால் அதனை பூலோக கற்பக விருட்சம் என்று போற்றுகின்றோம். சிறு குழந்தையாக விளையாடிய பொழுது அந்த பனை ஓலைகளில் தாலி செய்து விளையாடியிருக்கிறோம். அதற்கு முன்பாக அந்த பனை ஓலைகளில்தான் தாலி செய்து தாளபத்திரமாக அதை திருமணத்தில் உபயோகித்திருக்கின்றனர் என்றும் படித்திருக்கிறோம். இன்றும் பனைமரம் நீண்ட ஆயுளை கொண்டது என்பதனால் பெண்கள் தமது தாலி நீண்ட நாள் நிலைத்திருக்க பனையின் பன்னாடை எனப்படும் பகுதியிலிருந்து ஈர்க்குகளை எடுத்து தாலிச்சரட்டில் கோர்த்து கொள்வதுண்டு. அரக்கு போன்று உள்ளீடு வைக்காமல் செய்யப்படும் தாலிச்சரட்டுக்குள் பனை ஈர்க்குகளை வைப்பதன் மூலம் அது ஆயுள் பலத்தை கூட்டுவது போல் தாலிச்சரட்டை நசுங்காமலும் பாதுகாக்கும் என்ற இரட்டை நம்பிக்கை உண்டு. இம்மரத்தை தெய்வீக மரமாக போற்றி கார்த்திகை தீப நாளில் சொக்கப்பனை ஏற்றுதல் என்பது தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கமாகும். கோயிலின் முன்னால் நீண்ட பனங்கலியை நட்டு அதன் மீது காய்ந்த பனை ஓலை, தடி, காய்ந்த மட்டைகளை கொண்டு கூம்பு போல் அமைப்பர். இதற்கு சொக்கப்பனை என்பது பெயர். சொக்கம் என்பதற்கு கவர்ந்தெழுக்கும் அழகு என்பது ஒரு பொருள். சுஷ்கம் என்ற சொல் காய்ந்த என்ற பொருளை தரும். காய்ந்த பனையை சுஷ்கப்பனை என்பர். சுஷ்கம் என்பது சுக்கு என்றும் பொருளாகிறது. இஞ்சி காய்ந்தால் சுக்கு. சுக்குப்பனை சொக்கப்பனையாகியிருத்தல் வேண்டும் என்றும் கூறுகின்றனர். சிவாலயங்களில் திருக்கார்த்திகை தினத்தன்று சிவன், அம்பிகை, பிள்ளையார், வள்ளி, தேவசேனா சமேத சுப்பிரமணியர் மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து மூலஸ்தானத்தில் இருந்து சிவாக்கணியை கொண்டு வந்து கோபுரம், ஸ்தூபி, ஆலய மாடங்களிலெல்லாம் சிவாச்சாரியார் தீபமேற்றுவார். அதன் பின்னர் சிவாச்சாரியார் சிவாக்கணியை சொக்கப்பனையில் ஏற்ற அது ஓங்கி வளர்ந்து பெருஞ்சோதி வடிவாக காட்சியளிக்கும். இக்காட்சியானது சிவபெருமான் ஜோதியாக காட்சி கொடுத்ததை நினைவு கூறுவதாக அமையும். முப்புறங்களையும் சிவன் எரி செய்வதை குறிக்கவே இந்த சொக்கப்பனை கொளுத்தும் சடங்கு என்பதும் ஒரு ஐதீகம். கார்த்திகை பௌர்ணமி என்றுதான் சிவன் முப்புறங்களையும் பஸ்பமாக்கினார். சொக்கப்பனை ஏக ஜோதிமயமாய் ஒளிவடிவலனாகிய இறைவனை உணர்த்தும். சொக்கப்பனையாகிய சிவனை ஒளிவடிவாய் காண்பிப்பதால் அது சொக்கப்பனை என பெயர் பெற்றது எனவும் கூறுவர்.